நல்லா இருந்துச்சுண்ணா. ஓவரால் மூவி பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. கவினோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மியூசிக் வைஸ் எல்லாமே ஓகே தான். எல்லாரும் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு ஸ்டோரி வைஸ். மூவி பாருங்கண்ணா, எல்லாரும் மூவி பாருங்க, நல்லா இருக்கு. பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. படம் நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. ஆண்ட்ரி நல்லா பண்ணியிருந்தாங்க, கவினும் நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் லேகாக இருக்கும். செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு ப்ரோ. மியூசிக்லாம் ஜி பகவா பண்ணியிருந்தாரு. இன்ட்ரோல் சீனில் செம்மையாக இருக்கும் ப்ரோ. இன்ட்ரோல் சீன் செம்மையாக இருக்கும். அவங்க காமோ சூப்பராக இருந்தது ப்ரோ. நல்லா ஒர்க்காக இருந்தது அவங்க காமோ. படத்தில் காமன் மேன் கோவப்பட்டால் இந்த மாதிரி எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் கான்செப்ட் இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படம் செட் ஆகுமான்னு தெரியல. ஆனால் நல்ல படம் தான். இந்த ரெவென்ஸ் ஸ்டோரி கரெக்டாக படம் செம்மையாதுண்ணா. நல்லா இருந்ததுண்ணா. இங்கே என்ன கேட்குறாங்க சொல்லு. ஆண்ட்ரியா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் படம் மூவி நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாண்ணா. அவ்வளோதாண்ணா. ஆண்ட்ரியா நல்லா வச்சுருக்காங்க, கவின் நல்லா வச்சுருக்காருண்ணா. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருந்ததுண்ணா. ஜிவியும் மெசேஜ் சொல்லு. ஆனால் காமன் மேன் சொல்லி ஒரு கான்செப்ட் எடுத்துருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோதாண்ணா, முடிச்சிக்கலாண்ணா. நல்லா இருந்ததுண்ணா. மியூசிக் சூப்பராக இருந்ததுண்ணா. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்ததுண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்தது, பார்க்கலாம். ஆனால் மாஸ்க் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே படம். கவின் இந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. கவின் வந்து ஆல்ரெடி ப்ளே பாயாக தான் பார்த்துருப்போம். லவ் பண்ணுவார், பொண்ணாடி லவர் கூட சண்டை, அது மாதிரி தான் பார்த்துருப்போம். அது ஒரு படி மேலே போய் இதில் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு கஷ்டப்படுற ஒருத்தருக்கு என்ன கஷ்டங்கள் வந்தால் என்னெல்லாம் பண்ணுவாங்க, பேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சு தான். அது இல்லாமல் கிளைமேக்ஸை முடிச்சது ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ட்விஸ்டன்னா ரொம்ப ஐயோ என்னடா இதானா அப்படின்ற மாதிரி. ரொம்ப சார்லி சார் வராரு ஒரு மாதிரி. ஆனால் கிளைமேக்ஸில் பார்த்தா அவர் தான் ஹீரோ. படத்தில் ஹீரோன்னு சொல்ல போனால் அவர் தான் யாரா பண்ணுறது அப்படின்னு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குது, பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. நிச்சயமாக ஒன் டைம் வாட்சபிள் தியேட்டரில் பார்க்கலாம். மியூசிக் தான் கொஞ்சம் எனக்கு டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. பிஜிஎம் பெருசாக எனக்கு கனெக்ட் ஆன மாதிரி தெரியல. சாங்ஸுமே கொஞ்சம் ஓகேஸ் தான், ஒரு வாட்டி கேட்கலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி படத்தில் மிடில் கிளாஸ் ஒரு பர்சன் வந்துட்டு எங்கே கேள்வி கேட்கணும், எப்படி கேள்வி கேட்கணுன்றத ஒரு படமாக எடுத்து சொல்லியிருக்காங்க, நல்லா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி லேகாக போச்சு. லேகுன்றதை விட ஸ்லோவாக போச்சு. எதுக்கு வருது, இந்த கேரக்டர்ஸ்லாம் யார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், இதுக்கு தானே அப்படின்றப்ப கிளைமேக்ஸில் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃபை வச்சு செகண்ட் ஹாஃபை கேல்குலேட் பண்ணாதீங்க. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், நல்ல படம். அவ்வளோதான், நல்லா பண்ணியிருந்தாங்க. அதை நான் இப்போ சொல்லிட்டேன்னா அப்புறமா அது ஐபிஎல்லாம் போயிடும், ஸ்பாயில் பண்ண மாதிரி ஆயிரும். வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. கவின்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆண்ட்ரியாவும் உங்களுக்கு கொடுத்த ரோலும் சூப்பராக பக்காவாக பண்ணி முடிச்சிருக்காங்க. படம் ஓவராலாக நல்லா தான் இருந்தது. ஆனால் கதை இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாமான்னு தோணுது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஃபேமிலியோடு கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கு. ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நமக்கு இந்த உலகத்தில் காசு வேணும், ஆனால் நெகட்டிவாக வாயில் பண்ணாரா கதை கொஞ்சம் சொல்கிறேன்டா, அதுக்கு மீனிங் சொல்கிறேன், அவ்வளோதான். மீனிங் சொல்கிறேன். அதான் நெகட்டிவாக யார்கிட்ட வந்து பறிச்சுக்கிட்டோ பிடிக்கிட்டோ இருக்கக்கூடாது. பாசிட்டிவாக நம்மளே உழைச்சி சம்பாதிக்கணும், அதான் இங்கே சொல்கிறாங்க. அவங்க மொத்தம் நமக்கு உலகத்தில் நமக்கு காசு வேணும், அதுதான் சொல்கிறாங்க. இருக்கிறப்போ அதான் நம்ம கையில் காசு இருக்கிறப்போ இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபு சூப்பராக இருக்குது.